மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு அனைத்து செவிலியர்கள் சார்பாகவும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று தமிழ்நாடு அரசு நர்சுகள் சங்கமும் மற்றும் ஒருங்கிணைந்த சங்கத்தின் மூலமாக வழி நடத்தலின் பேரில் நாங்கள் எங்களுடைய மூன்று அம்ச கோரிக்கையை முன்னிட்டு பணி பாதிப்பின்றி போராட்டம் புறக்கணிப்பு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இவ்வேளையில் எங்களுடைய மூன்று அம்ச கோரிக்கை ஆல்ரெடி முன்னாடியே நாங்கள் மூன்று அம்ச கோரிக்கையை 3 நாள் நாங்கள் ஸ்ட்ரைக் கருப்பு பட்டை அணிந்து பணி பாதிப்பின்றி நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணோம். மறுபடியும் அதுக்கு எங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை, எந்த ஒரு பதிலும் இல்லை. அடுத்ததாக நாங்கள் மறுபடியும் குரல் முழக்க போராட்டத்தை 3 நாட்கள் நாங்கள் போராட்டமாக நடத்தி கொண்டிருந்தோம். அதுக்கு எங்களுக்கு எந்த ஒரு பதிலும் உறுதியான பதில் எங்களுக்கு கிடைக்கல. அந்த போராட்டத்தின் கண்டினியூஸ் தொடராக இன்றைக்கு 20, 21, 22 இந்த 3 நாட்களுமே பணி புறக்கணிப்பு போராட்டம் அப்படின்னு சொல்லி அரசாங்க கவனத்தை ஈர்க்கிறதுக்காக காலை 8 மணி முதல் 9 மணி வரை நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். பணி பாதிப்பின்றி எங்களுடைய கோரிக்கைகள் 3 அம்ச கோரிக்கைகளுக்காக இந்த போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். கோரிக்கை நம்பர் ரீடிப்ளாய்மெண்ட் ஆட்குறைப்பை 24 ஆணையை ரத்து செய்ய வேண்டும். ரீடிப்ளாய்மெண்ட் ஆட்குறைப்பு 204 ஆணையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். ஆட்குறைப்பு வேண்டாம், தயவுசெய்து எங்களுக்கு ஆட்குறைப்பு வேண்டாம். ஏன்னா இப்போ பெட் 40-50 பேஷண்ட்டுக்கு ஒரு ஸ்டாஃப் வேலை பார்த்துட்ருக்கோம். அப்படி வேலை பார்த்துருக்கும்போது எங்களுக்கு அங்கேயும் பணி பளு ஜாஸ்தியாக தான் இருக்குது. டாக்டர்ஸ் ரவுண்ட்ஸ் வராங்க, ஒரு வார்டில் 4-5 யூனிட் இருக்குது. அப்போ ஒரு டாக்டர்ஸ் ஒரு சைடு நாங்கள் வரும்போது அங்கே வேலை பார்க்குறது ஒரு ஸ்டாஃப் தான். அப்போ எல்லா இடங்களுக்கும் அவங்க கூட போகணும், பேஷண்ட் கேரை பற்றி கேட்கணும், அவங்க சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் பேஷண்ட் கேர் கொடுக்கணும், பேஷண்ட்டை காப்பாற்றணும். எங்களுக்கு நோயாளி உயிர் ரொம்ப முக்கியம். அதனால் எங்களுடைய கேர், நர்சிங் கேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு போயிடுவாங்க, நாங்கள் அடுத்து ஃபாலோ பண்ணுறவங்க நாங்கள் தான். அதனால் தயவு செஞ்சு அந்த நேரத்தில் ரவுண்ட்ஸும் போகணும். அது பெட் சைடு அங்கங்கே பேஷண்ட் சிக்காயிரும், டக்குன்னு கூப்பிடுவாங்க, இங்கே வாங்க எங்கள் பேஷண்ட் சிக்காயிடுச்சுன்னு நாங்கள் உடனே அதுக்கும் ஓடணும். அப்படின்ற போது இன்னும் இவ்வளோ வேலைகள் பலு இருக்கும்போது எங்களை ஒர்க் லோடு ஜாஸ்தி கொடுத்து ஆட்குறைப்பு நீங்கள் பண்ணினீங்கன்னா தயவு செஞ்சு எங்களால் அதை தாங்க முடியாது, அதிக மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம். அதனால் எங்களுக்கு இந்த ஆட்குறைப்பை ரத்து செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக தொகுப்பூதிய முறையை உடனடியாக கைவிட வேண்டும். தொகுப்பூதிய முறை வேண்டாம். தொகுப்பூதிய முறை செவிலியர் மற்றும் செவிலியர் போதகர் பணியிலும் கைவிட வேண்டும். ஏன்னா இப்போ எங்களுக்கு கிடைக்கிற ஒரே ப்ரமோஷன் இந்த நர்சிங் டியூட்டர் மட்டும்தான். அதுவும் நாங்கள் சர்வீஸ் பிரகாரம் நாங்கள் படித்து முடிச்சுட்டு 20 வருஷம் 25 வருஷமாக நாங்கள் நிரந்தர பணியில் வேலை பார்த்து அதை படித்து முடித்து நாங்கள் கண்டினியூஸாக இருந்துகிட்ருக்கோம். இன்னும் செவிலியராக வேலை பார்த்துட்ருக்கோம். இது அவுட் சோர்ஸுக்கு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் எப்படி நாங்கள் எங்களுடைய மன உளைச்சல் நீங்கள் பாருங்கள், எங்களுடைய பணி எப்படி பாதிக்கப்படுது அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். என் கஷ்டம் எவ்வளோ கஷ்டம், நாங்கள் அந்த படிப்புக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம் அப்படி கொஞ்சம் நினச்சி பாருங்கள். தயவுசெய்து இந்த அவுட் சோர்ஸுக்கு கொடுக்க வேணாம். இந்த தொகுப்பூதிய முறையை செவிலியர் மற்றும் செவிலியர் போதகர் பணியில் உடனடியாக கைவிட வேண்டும். மூன்றாவதாக நர்சிங் ஆஃபீஸர் அப்படின்ற பேர் மாற்றம் எங்களுக்கு தேவைப்படுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மற்ற மாநிலங்கள்லாம் சில மாநிலங்களில் நர்சிங் ஆஃபீஸர்னு பேர் மாற்றிட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதை மாற்றாமல் இருக்காங்க. தயவு செஞ்சு எங்களுக்கு நர்சிங் ஆஃபீஸர் என்ற பெயர் மாற்றம் தேவைப்படுகிறது. அதே போல் பணி வரன்முறை வேணும். எங்களுக்கு என்ன பணி செய்யணுன்றத ஓவர்லோடு உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாரும் சொல்லிட்டேன், எங்கள் கஷ்டங்கள்லாம் சொல்லிட்டோம். அது எங்களுக்கு ஓவர்லோடு ஆகிறதுனால பணி வரன்முறை எங்களுக்கு தேவைப்படுது. இந்த 3 கோரிக்கைகளுமே நம்ம தமிழ்நாடு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உற்று நோக்கி இதை எங்களுக்கு 3 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றி தரும்படி அனைத்து செவிலியர் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் சங்கத்தை கூப்பிட்டு அழைத்து பேசணும். அவங்க பேசி எங்களுக்கு இதை நல்லபடியாக முடிச்சு தரணும். இதை நாங்கள் மாண்புமிகு முதல்வர் அவர்களை அனைத்து சகோதரிகள் கேட்கும் கோரிக்கையாக நாங்கள் வச்சுக்கிறோம். தேங்க்யூ சார்.